Good evening, praise Lord. Welcome to this video. எல்லோரும் சக்ஸஸ் தான் நம்ம விரும்புகிறோம், பணங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஹவு வி கோ அபவுட் அப்படிங்கிறது தான் அதுதான் நம்முடைய சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ நிறைய ஃபைனான்ஸ் புக்ஸு நான் படிப்பேன்னு நான் சொன்னேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஃபைண்ட் சம் ஒன் ஹூ ஹாஸ் டன் வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன, உங்களுடைய கேள்வி என்ன, அதை ஏற்கனவே யாராவது செஞ்சுருக்காங்களா, அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஆலோசனை கேளுங்க அப்படின்னு இவர் ஐடியா கொடுக்குறாரு. அதாவது அதுக்கு என்ன மெனக்கெட்டு நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாராம், படிப்பாராம், செமினார்ஸ் அட்டன் பண்ணுவாராம், அதுமாரி மெனக்கெடுவாராம். ஆனால் இவர் பணங்களை எப்படி சம்பாதிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நான் ஆத்மாக்களை எப்படி ஆதாயம் பண்ணுறது, ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது, புத்தியை எப்படி சம்பாதிக்கிறது, அந்த லைட்டில் இந்த புக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஐடியா என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய பணங்கள் உங்களுக்கு தான் முதல்ல பயன்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ யூ மஸ்ட் லிவ் யுவர் லைஃப். உங்களுக்குன்னு ஒரு ஆசை அபிலாஷைகள் இருக்கும், அதை நீங்கள் யூ லிவ் யுவர் லைஃப்னு சொல்கிறாரு. பெரிய கடன்களெல்லாம் வாங்காதீங்க, லோ எக்ஸ்பென்சஸ்லேயே இருங்க, பில்டப் ஆசட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய அசட்ஸ் எல்லாம் ஆத்துமாக்கள் தான். அது மாதிரி இவர் சொல்கிறதெல்லாம் நான் கர்த்தருடைய லைட்டில் தான் நான் பார்க்குறேன். ஆத்துமாக்களை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொன்னேன். அதாவது ரியல் எஸ்டேட் அப்படின்ற பிஸ்னஸையும் இவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைண்ட் an opportunity that everyone else has missed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதர் ஒரு டைலாபிடேட்டட் ஹவுஸாக போய் வாங்கினாராம். ஏன் இதை போய் வாங்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் எல்லோரும். ஆனால் அதை சுற்றி 4 எம்டி லாட்ஸும் இருந்ததாம். ஸோ இவர் அந்த மோசமான வீட்டை அவர் இடித்து தள்ளிட்டு இப்போ அவருக்கு 5 எம்டி லாட்ஸு கிடச்சிருச்சான். அதை அவர் இன்னொரு பில்டருக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்கினதை அதை போல் 3 மடங்கு விலை, அதாவது 75,000 ரூபாய்க்கு அவர் பெரிய பில்டருக்கு அவர் விற்றுட்டாராம். ஸோ அவருக்கு லாபமாக ஆயிடுச்சு அது. ஸோ இதை நான் இவர் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறார் இல்லையா, நான் இதை என்னுடைய கணவருடைய வீட்டு அவரையும் அவருடைய பிரதர்ஸ் எல்லோரும் சேர்த்து 5 பேரே இருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சாலும் நான் இது மாதிரி தொடர்ந்த வீடியோஸ், என்னுடைய ஜிவிஎம் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஆலோசனைகள். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அவர் வருவாருங்க எங்களுடைய வீட்டை நாங்கள் 12 lakhsக்கு விற்றுட்டு எங்கள் அம்மாவோடு சேர்த்து நாங்கள் 5 பேர் 6 பேர் ஈச் 2 lakhs எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்வார். ஆனால் நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நான் சொத்துக்காக நாங்கள் வந்தேன் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் நான் அந்த வீட்டை கத்திற்காக ஆதாயம் பண்ணதுக்காக தான் நான் அங்கே போனேன். ஏன்னா என்னுடைய மாமியார் ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதுதான் எங்களுடைய பாரமாக இருக்குது இந்த கடைசி காலங்களில். நிறைய பேர் மேரேஜ் நிமித்தமோ ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமோ பார்ன் அகெயின் பீப்புள் வளர முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அவங்க ஃபிசிக்கலாகவும் போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு தயார். அதனால் நேச்சுரலி அவங்களால வெளியெல்லாம் அதிகமாக போக முடியாது. அவங்க நம்ம வாசித்தாலும் வேதாமம் நமக்கு புரியாது இல்லை. இது நிமித்தம் கர்த்தரை நாங்கள் கொண்டு போய்
சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அவங்களுக்கு வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் என்னை பயன்படுத்தி வராரு. ஸோ இந்த 5 எம்டி லாட்ஸை வந்து நான் எப்படி கர்த்தருக்கான வீடுகளாக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஸோ இட் இஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆத்துமாக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் முன்பிட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த வசனத்தைட்டு நான் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை நான் செய்து வரேன். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங், அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபையிங் ஜாபாக இருக்குது.